माताजी। ओके। हरे कृष्णा। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापनमेन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सङ्गणरघुनाथान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं हरिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौरभक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिके मुखं करोति वाचालं पुंगुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। इस डिवाइन ग्रेस भक्ति वेदांत स्वामी श्रील प्रभुपाद की जय। இன்னைக்கு மூன்றாவது கண்டம் இரண்டாவது புத்தகம் அத்தியாயம் 26 பதம் 11 पेज नंबर माताजी 509 மாதாஜி। எனக்கு 444 மாதாஜி। என்னோட புக்ல 509 ஸ்லோகம் 12 ஸ்லோகம் 12 மகாபூதானி பஞ்சைவ பூராபோக்னிர் மருந்தபஹ மன்மாந்த்ராணி ச தாவந்தி கந்தாதீனி மதானி மே. ஹரே கிருஷ்ணா. ஒளிபெயர்ப்பு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் எனும் 5 முழு மூலப்பொருட்கள் உள்ளன. 5 நுட்பமான மூலக்கூறுகளாக மனம், சுவை, நிறம், தொடு உணர்ச்சி மற்றும் ஒளி முதலானவை உள்ளன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ நம்ம இது பகவத்கீதையில கூட பார்த்திருக்கோம். பூமிர் ஆபோ அனலோ வாயுக கம் மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதர் அஷ்டதா அப்படின்னு இவையெல்லாம் என்னிடமிருந்து பிரிந்தவைகள் அப்படின்னு சொல்றார். அது போல இங்க தேவகூதிக்கு ஜட இயற்கையின் அடிப்படை தத்துவங்களை கபில தேவர் போதிக்கின்றார். அடுத்தது ஸ்லோகம் 13 மாதாஜி. எந்த பேஜுங்க மாதாஜி? எனக்கு தெரியல. 510 என்னோட புக்ல. நீங்க பேஜ் பார்க்க வேண்டாம், நீங்க அத்தியாயம் 26ல ஸ்லோகம் 13 பாருங்க. 13 ஸ்லோகம் 13 எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க மாதாஜி. இந்திரியாணி தஸ்தஸ்தோஸ்திரம் ரசன நாசிகா வாக்ரௌ ஷரௌ நௌ மேட்ரம் பாயு தசம உச்யதி. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஈஸ்வரி மாதாஜி. மாதாஜி நானே படிக்கிறேன் மாதாஜி. சின்னது படிங்க. மொழிபெயர்ப்பு. அறிவை பெறுவதற்குரிய புலன்களும் செயலுக்கான 10 பொறிகளும் உடலில் உள்ளன. கேட்கும் புலன், சுவைக்கும் புலன், தொடு புலன், பார்க்கும் புலன், முகரும் புலன், பேசுவதற்கு செயல்படும் பொறி, வேலை செய்ய செயல்படும் பொறிகள், பயணம் செய்ய, உற்பத்தி செய்ய மற்றும் வெளியேற்றம் செயல்படுவதும் ஆக மொத்தம் 10 பொறிகள் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இத பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க பகவத்கீதையில எப்படி நம்ம கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், தன்மாத்திரைகள் எல்லாம் பதம் 13வது அத்தியாயத்துல இயற்கையும் அனுபவிப்பால்னு உணர்வும் அப்படிங்கிற அத்தியாயத்துல
6 to 7 ஸ்லோகத்துல விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. சோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும்னு பிரியப்படுறவங்க கொஞ்சம் சிரத்தை எடுத்து இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு 24 மூலக்கூறுகள் விரிவா சொல்லப்பட்டிருக்கும். அப்படி நீங்க 11 படிச்சுட்டு 6 ஏதாவது 6, 7 நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எப்பவுமே நம்மளுக்கு அடிப்படை இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேல மேல சந்தேகம் வராது. ஓகே ஞானேந்திரியங்கள் என்ன? சொல்லுங்க மாதாஜி. அத மட்டும் படிக்கட்டுங்களா நானு? மகாபூதானி படிங்க மாதாஜி. ஓகே பஞ்சபூதம், அகங்காரம், புத்தி, அவ்யக்தம், 10 புலன்கள், மனம், 5 புலன் பொருட்கள், விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம், உயிரின் அறிகுறிகள், திட நம்பிக்கை, இவையெல்லாம் சுருக்கமாக செயல்களின் களம் மற்றும் அதன் மாறுபாடுகள் என்று கருதப்படுகின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5ம் பஞ்சபூதம் மகாபூதங்கள் எனப்படுகின்றன. அகங்காரம், புத்தி இயற்கையின் 3 குணங்களின் தோற்றமற்ற நிலை. அடுத்தது கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல். அடுத்தது குரல், கால்கள், கைகள், ஆசனவாய், பாலுறுப்பு. அடுத்தது 5 புலன்கள். அதுக்கடுத்தது வாசனை, சுவை, உருவம், தொடு உணர்வு, ஒளி என 5 புலன் பொருட்கள் உள்ளன. விருப்பு வெறுப்பு, இன்பம் துன்பம் போன்ற மாறுபாடுகள் உள்ளன. இதுதான் மாதாஜி 24 மூலப்பொருட்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இது பஞ்சபூதங்கள். அப்புறம் மனம், புத்தி, அகங்காரம் இது 3 குணங்களின் தோற்றமற்ற நிலை. இப்ப 3 குணங்கள் இருக்கின்றன. அத சத்துவ, தமோ, ரஜோகுணத்தின் தோற்றமற்ற நிலை. ஏன்னா குணங்கள் இதன் மூலமா தான் வருது. அகங்காரம், புத்தி இதுல இருந்துதான் வருது. சோ அடுத்தது கண்கள், காது, மூக்கு, நாக்கு, தோல் இதெல்லாம் ஞானேந்திரியங்கள். ஞானத்தை பெறுவதற்குரிய 5 புலன்கள். ஏன்னா ஞானம் எதன் மூலமா? கண்கள் பார்ப்பதன் மூலமா, காதுகள் கேட்பதன் மூலமா, மூக்கு நுகர்வதன் மூலமா, நாக்கு சுவையின் மூலமா, தோல் உணர்வதன் மூலமா. சோ இந்த 5 புலன்களும் ஞானேந்திரியங்கள். அப்ப குரல், கால்கள், கை, ஆசனவாய், பாலுறுப்பு இதெல்லாம் கர்மம் செய்யறதுக்காக உதவுவது. சோ இது கர்மேந்திரியங்கள். இதற்கு பின்னாண்ட மனம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. சோ மனம் உள்ளிருக்கும் புலன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஏன்னா இது வெளிப்படையா தெரியாது யாருக்குமே. அது சூட்சுமமா இருக்கு, ஸ்தூலமா கிடையாது. அப்ப 11 புலன்கள் இருக்கு. அதுக்கு பின்னாண்ட ஹரே கிருஷ்ணா மாதாஜி மியூட் பண்ணிக்கோங்க. சந்திரா மாதாஜி. சரி, இதுக்கு பின்னாடி வாசனை எதனால? மூக்குனால நுகர முடியும். அப்புறம் சுவை எப்படி? நாக்குனால வருது. உருவம் எப்படி? பார்ப்பதனால வருது. அப்ப தொடு உணர்வு அது தோல்னால வருது. சோ ஒளி அது காதுல கேட்கப்படுது. சோ இதெல்லாம் 5 புலன் பொருட்கள். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இதெல்லாம் தன்மாத்திரைகள். இப்படி 24 மூலங்கள் இணைந்து செயல்களின் களம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதனை திரும்ப திரும்ப படிச்சா உங்களுக்கு புரியும். இப்ப எல்லாம் ஒட்டுக்கா சொல்றதுனால இத நோட் பண்ணிக்கோங்க. 13ல 6, 7 நீங்க நல்லா கவனமா படிங்க. உங்களுக்கு இது 24 மூலப்பொருட்கள் என்ன? ஏன்னா இது எப்பவுமே மாறாதது. இது இதை வைத்துத்தான் பகவான் படைப்பை அவர் தொடங்குறார். இது இல்லாம பகவான் படைப்பை ஏற்படுத்த முடியாது. அப்ப இது நிலையானது. இந்த இயற்கையானது மாறி மாறி வரக்கூடியது. ஆனா இது மாற்றம் இல்லாதது. இது பகவானுடைய இந்த உற்பத்தி. இதுதான் இந்த ஆன்மீகவானுக்கும் பௌதிகவானுக்கும் இடையில நம்மளுக்கு ஒரு கார்னர்ல பகவான் இதை படைச்சிருக்கிறார். அடுத்தது ஸ்லோகம் 14. மனோபுத்தி ஹங்காரஸ்மின் சித்த மித்யந்தராத்மகம் சதுர்த்தா லக்ஷ்யதே போதோ விருத்தியா லக்ஷண ரூபயா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாதாக்கு ஜெய். மனம் புத்தி கூர்மை, ஆளுமை,
மாசுபடிந்த உணர்வு நிலை எனும் உள்ளார்ந்த நுட்பமான 4 சூக்ம புலன்களும் நம்மால் உணரப்படுகின்றன. அவை ஒவ்வொன்றும் வேறுபட்ட குண நலன்களை சுட்டிக்காட்டுகின்றன. அவற்றின் செயல்பாடுகளும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை ஆகும். பொருளுரை: இங்கு வர்ணிக்கப்படும் 4 உள்ளார்ந்த புலன்கள் அல்லது நுட்பமான புலன்கள் அவற்றின் வேறுபட்ட குணநலன்களால் விளக்கப்படுகின்றன. தூய்மையான உள்ளுணர்வு உலகியல் ஆசையால் மாசுபடும் பொழுது, உடல் சார்ந்த விருப்பங்கள் முதன்மை பெறும் பொழுது ஒருவர் போலியான ஆளுமையின் கீழ் உள்ளார் என்று கூறப்படுகிறது. உணர்வு நிலை ஆத்மாவின் வேலை ஆகும். அதனால் உணர்வு நிலையின் பின்னணியில் தான் ஆத்மா உள்ளது. ஜடமாசினால் அழுக்கடைந்த உணர்வு நிலை அகங்காரம் என்று அழைக்கப்படுகிறது. ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ 4 சூட்சும புலன்கள் நம்மால் உணரப்படுது. அது என்னன்னா மனம், புத்தி, ஆளுமை, மாசுபடிந்த உணர்வு நிலை. நம்மளுக்கு மனம் எப்பொழுதுமே எல்லாருக்கும் இருக்கு. அது தோன்றாத நிலையில மனம் வெளியில தெரியாது. சோ புத்தி கூர்மை, அந்த மனதை அடக்கக்கூடியது புத்தி. மனதை புத்தியை கொண்டு அடக்க வேண்டும், இல்லைன்னா அந்த புத்தி யூஸ்லெஸ். சோ நம்மளுக்கு மனம் தான் புத்தியை கீழே தள்ளி செயல்படுது மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்படி மனதை அடக்க முடியவில்லை என்றால் அந்த புத்தியானது கீழே போகின்றது. ஆனா மனதை கீழே தள்ளி புத்தி ஆளுமை பண்ணும்போது அங்க நம்மளுக்கு சத்தோகுணம் மேம்படுகிறது. சோ ரஜோகுணத்திற்கும் தமோ குணத்திற்கும் காரணம் என்ன? அங்க புத்தி வேலை செய்யாததுனாலதான். பகவான் எல்லாருக்குமே புத்தி கொடுத்திருக்காரு. ஆனா இந்த ஜட உலகுல நாம என்ன பண்றோம்? ஆளுமையின் காரணமாக நான் தான் ஆள்பவன், அகம் கர்த்தா, அகம் போக்தா அப்படிங்கிற எண்ணத்துல ஈடுபடும் போது அந்த மாசுபடிந்த உணர்வு நிலை நம்மை இந்த கட்டுண்ட வாழ்வுக்கு மேலும் மேலும் தள்ளுகிறது. அப்ப இந்த குணநலன்கள் அதன் செயல்பாடுகள் ஒன்றுக்கொன்று வேறுபட்டவை. ஏன்னா இது நுட்பமானது. ஏன்னா ரொம்ப மேலோட்டமா சிந்திக்கிறவங்களுக்கெல்லாம் இது புலப்படாது. எப்படி நாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம், எப்படி நாம் குணங்கள் மாறுகின்றது. இது பக்தர்கள் டீப்பா படிக்கிறது, ஆழ்ந்து படிப்பதனால இந்த குணங்கள் எவ்வாறு நம்மை செயல்படுத்துகின்றன. சோ நாம மனதை அடக்காத போது அந்த புத்தியை கொண்டு மனதை அடக்காத போது அந்த மனமானது பல வகைகளில் நம்மை செயல்பட தூண்டுகிறது. இப்போ ஒன்ன நினைச்சிட்டே இருக்கும்போது அந்த மனதை புத்தியை கொண்டு அடக்கலைன்னா அந்த சிந்தனையானது மேலும் மேலும் ஆழ ஊன்றி நம்மை செயல்படுத்த, நம் புலன்களை கொண்டு அது செயல்படுத்த தூண்டுது. ஒரு திருடனே முதல்ல திருடோன்னு நினைக்கிறான். அப்ப அவனது உள்ளுணர்வு பரமாத்மா உள்ளிருந்து சொல்றாரு, இது தப்பு, வேண்டாம், திருடக்கூடாது. நான் பெற்றோர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், வேதங்கள்ல படிச்சிருக்கேன், பிறர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சட்டம் சொல்லுது திருடினா உனக்கு தண்டனை, போலீஸ்காரன் உன்னை பிடிச்சிருவான், அப்ப சட்டம் உன்னை தண்டிக்கும், ஜெயில போடப்படுவாய், இப்படின்னு பல செய்திகள் அவனுக்கு காதின் மூலமாக அந்த ஞானம், சாதாரணமான ஞானம் கிடைக்குது. ஆனாலும் அவன் மனதை அடக்க முடியாம அதை மேலும் மேலும் யோசிக்கும் போது அந்த புலன்கள் தூண்டப்பட்டு திருடிடுறான். திருடின உடனே அவனுக்கு தண்டனை கிடைக்குது. சோ தண்டனை கிடைச்சவுடனாவது அவன் திருந்தணும். ஓ, உள்ள ஜெயில போனா அடிக்கிறாங்க, என்னை துன்புறுத்துறாங்க, சிறை தண்டனை மிகவும் கடுமையானது அப்படின்னு அவன் அதை உணர்ந்து அப்ப திருடாம இருக்கணும். ஆனா என்ன பண்றான்? வெளியில மறுபடியும் திருடுறான். சோ இந்த மாதிரிதான் நமக்கு மனம் அடக்கப்பட முடியாமல் பல பிறவிகள் எடுத்து, அதாவது இந்த மனித பிறவி, எந்த ஒரு பிறவியிலும் ஒரு விலங்கோ இல்ல எதுக்கோ பக்தி பண்ண அதிகமா சான்ஸ் கிடையாது. ஆனா சுக்ருதி கிடைக்கும், விலங்குகளுக்கும் சுக்ருதி கிடைக்கும், அஞ்ஞான சுக்ருதி. எப்படின்னா இப்ப நீங்க மந்திரம் சொல்லும் போது கிட்ட இருந்து அது கேட்டதுனாலோ, இப்ப விலங்குகள் கூட பல வகையில நாம பாஸ்ட் டைம்ல பார்த்திருக்கோம், விலங்குகள் கூட பக்தி பண்ணிருக்கு. குருவாயூர் கோயில்ல கேசவன் என்கின்ற யானை பக்தி பண்ணுச்சு. சோ அதனுடைய கொம்புகள் குருவாயூர் கோயில் வாயில்ல இன்னைக்குமே இருக்கு. கொம்புகள் யானை, அந்த யானையோட தந்தங்கள் இன்னைக்கும் பார்க்கலாம். ஏன்னா அது நாமெல்லாம் கூட சிரத்தையோட பண்ண மாட்டோம் ஏகாதசி விரதத்தை. ஆனா அந்த யானை ஒரு சொட்டு தண்ணீர் எடுக்காது. ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ணி பகவானை தன்னுடைய முதுகில் சுமந்து அவரை கிரிவலம் வர்றது,
பிரத்யக்ஷம் வர்றது, பகவான் முன்னாடி பகவானுடைய நாமத்தை போற்றி அதை தும்பிக்கையை தூக்கி அந்த பகவானோட சன்னதி முன்னாடியே அது தன்னோட உயிரை விட்டது, பகவானை வணங்கி. பகவான் அது இருக்கிற வரைக்கும் யாரையுமே எடுக்க விடல. பகவானை வந்து அந்த வெளியில உற்சவர் சிலை வெளியில போகும்போது அதை யாரையுமே எடுக்க விடல. அந்த யானை தான் முன்னாட வந்து தான் பகவானை எடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிக்கும். அந்த அளவுக்கு பக்தி பண்ணுச்சு. இன்னுமே சில சிவானந்த சேனா ஒரு தூய பக்தர், அவர் வந்து பாத யாத்திரை போகும்போது சைத்தன்ய மகாபிரபு பார்க்கும்போது ஒரு நாயை கூட கூட்டிட்டு போனார். அந்த நாய் வந்து பிரசாதமே சாப்பிட்டது, அவங்க கூட ஹரே கிருஷ்ண நாமம் கேட்டது, அவங்க கூடயே போச்சு. அவங்க போற அந்த பிரயாணத்துல அந்த நாய் கூடவே போச்சு. இப்படி சில அபூர்வமான பிறவிகள், நாய், பூனை, அந்த மாதிரி சில விலங்குகள் கூட பக்தி பண்ணுது. யானை, நாய், அந்த மாதிரி. இனிமே நீங்க பார்க்கலாம், ஒரு பைரவர் கோயில்ல அந்த நாய் வந்து சுத்தி வந்து பகவானை 10 தடவை சுத்தி வந்து வலம் வர்றதா யூடியூப்ல பார்த்தோம். அது போல கேரளால ஒரு குளத்துல பகவானுடைய பிரசாதத்தை மட்டும் சாப்பிட்டு அந்த முதலை தன்னோட உயிரை விட்டது. அது மாதிரி சில அபூர்வமான சில விலங்குகள் கூட இன்னைக்கு பக்தி பண்ணுது. அப்ப பக்தி பண்றதுக்கு தகுதி என்ன அப்படின்னா, மனிதனாக இருந்தால் மட்டும் போதும், வேற எதுவுமே வேண்டாம். மனிதனாக இருந்தால் மட்டும் போதும், பக்தி பண்ணலாம். ஏன்னா இந்த மனித உடல் அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு கருவி, களம், சேத்திர. அதை மிஸ் பண்றவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விலங்குகள் கூட சில அபூர்வமா பக்தி பண்றப்போ மனித மூளைக்கு அது எட்ட மாட்டேங்குது, இந்த உடல் எதுக்காக கிடைச்சது அப்படின்னு. சோ மனிதர்கள் கண்டிப்பா பக்தி பண்ணணும். அப்போ அந்த புத்தியை கொண்டு மனதை அடக்கி எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அப்ப தூய்மையான உள்ளுணர்வு உலகியல் ஆசையால் மாசுபடும் போது, உடல் சார்ந்த விருப்பங்கள் முதன்மை பெறும் போது ஒருவர் போலியான ஆளுமையின் கீழ் உள்ளார். போலியான ஆளுமைனா என்ன? நான் தான் செய்கின்றேன் அப்படின்ற ஒரு போலியான ஆளுமை. ஏன்னா நாமெல்லாம் பகவானே டிபெண்ட் பண்ணி இருக்கணும். ஆனா அவரை டிபெண்ட் பண்ணாத போது நான் தான் செய்கிறேன், என்னால நான் முயற்சி பண்ணி பாருங்க எவ்வளவு படிச்சுட்டேன், நான் முயற்சி பண்ணி எவ்வளவு சம்பாரிச்சிட்டேன், நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகுறது, நான் தான் இந்த குடும்பத்தை காப்பாத்துறேன், நான் இல்லைன்னா நீங்க எவ்வளவு எப்படி இருப்பீங்க, இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அதுதான் போலி அகங்காரம். நான் யாரால் செயல்படுத்தப்படுகிறேன்? நான் ஒரு பொம்மலாட்ட கருவி. பொம்மைய வந்து கீ கொடுத்து ஓட விடும்போது அது தானா இயங்கும். ஆனா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? அதை இயக்குபவர். அது போல நமக்கு பின்னாடி இந்த முக்குணங்கள், பகவானுடைய வெளிப்புற சக்தியான அந்த முக்குணங்கள் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறதோ, பிரகிருதே கிரியமானானி குணேக கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. நான் தான் கர்த்தான அகங்காரத்தால. அது என்ன அகங்காரம்? பொய் அகங்காரம். அப்படி போய் அகங்காரம் வரும்போது உடல் சார்ந்த விருப்பங்கள். அப்போ உடல் சார்ந்த விருப்பங்கள், நான் தான் இந்த வீட்டின் ஓனர், எனக்கு இந்த இடம் சொந்தம், நான் தான் அந்த ஃபேக்டரியோட ஓனர், நான் உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், இந்த படிப்பு படித்ததால் நான் வந்து பெரிய அதிகாரி, இப்படின்னு பலவிதமான உடல் சார்ந்த விருப்பங்கள்ல நாம ஈடுபடும் போது பொய்யான ஆளுமை நம்மளுக்கு உண்டாகுது. அந்த உணர்வு நிலை ஆத்மாவின் வேலை. ஆத்மா இருக்கிறதுனாலதான் அது நடக்குது. அந்த உணர்வு நிலையின் பின்னணியில் தான் ஆத்மா உள்ளது. ஏன்னா ஆத்மா இந்த ஜடமாசினால் இப்ப மூடப்பட்டிருக்கு. அது அழுக்கடைந்த நிலை. அதுதான் பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம் என்னன்னா, பகவானுக்கு நான் நித்திய சேவகன், ஜீவேர சுரூபகய கிருஷ்ணேர நித்திய தாச. சோ அடுத்த ஸ்லோகம் 15. ஏதாவானேவ சாங்கியோதோ பிரம்மன்னஹ சகுணஸ்யஹ சந்நிவேசோ மயா புரோக்தோய கால பஞ்சவிம்சகः
ஹரே கிருஷ்ணா மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. ஹரே மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்தின் ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: இவை எல்லாம் தகுதி வாய்ந்த பிராமணனாக கருதப்படுகின்றன. நேரம் என்று அறியப்படும் 3 காலங்களும் கலக்கும் மூலப்பொருள் 25ஆம் மூலக்கூறு என்று கணக்கிடப்படுகிறது. பொருளுரை: வேதத்தின் கூற்றின்படி பிரம்மனுக்கு அப்பால் உயிர் பொருள்கள் ஏதும் இல்லை. சர்வம் கல்வ இதம் பிரம்ம சந்தோக்கியா உபனிஷத் 3.14.1 விஷ்ணு புராணத்திலும் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் பார்க்கும் எதுவும் பரஷ்ய பிரம்மண சக்தி எல்லாமே மேலான பரமசக்தியத்தின் பிரம்மனின் சக்தி விரிவு ஆகும். பிரம்மன் 3 தன்மைகளான சத்வம், ரஜஸ், தமம் இவற்றுடன் கலக்கும் பொழுது சில சமயம் சகுன பிரம்மன் எனப்படும். இந்த 25 மூலப்பொருள்கள் அடங்கிய ஜட விரிவில் முடியும் நிர்குண பிரம்மனின் ஜட மாசில்லாதது அல்லது அகநிலை உலகில் 3 குணங்களான சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகியவை இல்லை. நிர்குண பிரம்மன் இருக்கும் இடத்தில் கலப்படமற்ற சத்வகுணம் உள்ளது. சாங்கிய முறை தத்துவத்தால் சகுன பிரம்மன் காலக்கூரையும் நேர்ந்து 25 மூலப்பொருட்களை உள்ளடக்கியதாக வர்ணிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து 25வது மூலக்கூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு சேர்க்கிறாங்க. அது என்னன்னா காலம். அப்ப பிரம்மனுக்கு அப்பால் உயிர் பொருள் ஏதும் இல்லை. சர்வம் களம் இதவ் பிரம்மம் உபனிஷத் அப்படின்னு சொல்லுது. அப்ப விஷ்ணு புராணத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாம் பிரம்மனின் கலக்கின்றது. அப்போ சக்தி எல்லாமே மேலான பரமசத்தியத்தின் பிரம்மனின் சக்தியின் விரிவு. இப்ப பிரம்மன் 3 தன்மைகளான இப்போ பிரம்மன் அப்படின்னா அது பிரம்மன் அப்படிங்கிறது பகவானும் சொல்லலாம், அவருடைய அருவஜோதியும் சொல்லலாம், இந்த ஜட உலகையும் சொல்லலாம் பிரம்மன் அப்படின்னா. அப்போ இந்த அருவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரம்மன் அப்படிங்கிறது இந்த உலகம் அழியும் போது எல்லாமே பிரம்மன்ல கலந்தது. சர்வம் கலவ் இதோ பிரம்மம் அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் பிரம்மன் தான், எல்லாமே கலந்துருது பிரம்மன்ல. அப்ப நானும் பிரம்மன் தான், நானும் கடவுள் தான், அகம் பிரம்மாஸ்மி இப்படின்னு எல்லாம் அவங்க தப்பான விளக்கம் சொல்றாங்க. ஆனா இந்த பிரம்மன் வந்து 3 தன்மைகள்ல கலக்கும் போது, அதாவது இந்த ஜடத்துல கலக்கும் போது சத்வம், ரஜஸ், தமஸ் இதோட கலக்கும் போது அது சகுண பிரம்மன். குண அப்படின்னா என்ன? 3 விதமான குணங்கள். சகுண அப்படின்னா இந்த 3ம் கலக்கும் போது சகுண பிரம்மன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த 25 மூலப்பொருட்கள் ஜட விரிவுல முடியும். நிர்குண பிரம்மன் அப்படின்னா மாசில்லாதது. குண அப்படின்னா குணங்களுடையது. சகுண அப்படின்னா சகல குணங்களும். அப்படின்னா என்ன? சகல குணங்களும் நிரம்பிய பிரம்மன். அப்ப அது மாசு உடையது. ஆனா குணங்கள் அற்றது, அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அது இல்லாதது நிர்குண பிரம்மன். அதுல வந்து எந்த மாசும் கிடையாது. அப்ப 3 குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ் அதெல்லாம் வந்து நிர்குணத்துல கிடையாது, நிர்குண பிரம்மன்ல கிடையாது. நிர் அப்படின்னா இல்லை, குணங்கள் அற்ற பிரம்மன். அது கலப்படமற்ற சுத்த சத்துவ குணம். ஏன்னா பகவானும் தூய பக்தர்களும் என்றும் சுத்த சத்துவ நிலையில் இருக்கின்றார்கள். அதுதான் நிர்குண. அப்ப சாங்கிய முறை தத்துவத்தால் சகுண பிரம்மன் காலக்கூற்றையும் சேர்த்து 25 மூலக்கூறுகளையும் உள்ளடக்கியதாக சொல்லப்படுது. சோ 25வது இங்க சேர்க்கப்படுது, அதுதான் காலக்கூறு. ஏன்னா அங்க ஆன்மீக உலகத்துல காலம் கிடையாது. அங்க இரவோ பகலோ கிடையாது, குளிர்காலமோ வெயில் காலமோ இந்த மாதிரி வசந்த காலமோ எதுவும் காலங்கள் கிடையாது. காலத்தால் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த ஜட உலகம் மட்டுமே. ஜட உலகத்துல மட்டும்தான் காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அகம் காலோஸ்மி அப்படின்னு பகவான் சொல்றார். நான் இந்த ஜட உலகை காலத்தால் கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். நாம கூட பேசும்போது காலம் உனக்கு பதில் சொல்லு அப்படிங்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு இளமை, தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரான்னு சிறு வயது, இளமை, முதுமை அப்படின்னு காலம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா ஆன்மீக உலகில் அது கிடையாது, என்றுமே இளமை. நவ யவனம் ச. அடுத்தது ஸ்லோகம் 16. பிரபாவம் பௌருஷம் ராகு. ஒரு டவுட்டுங்க மாதாஜி. இந்த பிரம்மன்கிறது வந்து ஒரு ஜீவாத்மாவினுடைய நிலை, அதானுங்க மாதாஜி. எப்படி சொல்றீங்க? பிரம்மன்கிறது எதை உணர்றது?
ஆமாங்க. பிரம்மன் அகம் பரமாத்மா பிரம்மாஸ்மி. அகம் அப்படின்னு பிரம்மாஸ்மி அப்படின்னா ஆ, நான் ஒரு ஆத்மா. ஆ, ஆத்மா. ஆ, அப்போ ஆத்மா நான் நிலை. பிரம்மனோ தவிர நான் பரபிரம்மன் கிடையாது. ஆ, ஆ, ஆ. அப்போ பரபிரம்மங்கிற பிரம்மனுக்கும் பரபிரம்மனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது கடவுள். ஓகேங்களா? ஆ, ஆ, பிரம்மன் பரபிரம்மன் பகவான் அப்படின்னு வரும் இல்லைங்களா? இல்ல இல்ல, நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க. அது வேற நிலை. வதந்தி தத்துவம் தத்துவம் அஜ்ஞானம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சப்ததே. பிரம்மன் பரமாத்மா பகவான் அந்த மூன்று நிலை வேற. பரமாத்மா பரபிரம்மன் பரமாத்மா. இப்ப வந்து பரபிரம்மன்னும் வருது இல்லைங்களா? ஆமாங்க. பிரம்மன் பரபிரம்மன் பரபிரம்மன். அப்படிங்கிறது நாம அண்டர்ஸ்டுட், நாம நாம் தனியா அத தனியா புரிஞ்சுக்கணும். பார்க்கணும். ஓகே ஓகே. அதோட நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம். ஏன்னா பிரம்மன்கிறது வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, ஆத்மாவையும் குறிக்கும் பரமாத்மாவையும் குறிக்கும், சில சமயம் பௌதிக உலகையும் குறிக்கும், ஆன்மீக உலகையும் குறிக்கும். அது அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க பொருள் எடுத்துக்கணும். அதனால பிரம்மன்கிற சொல்ல நீங்க வேற எதுலயும் இது பண்ணி ஒப்பிட்டு பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஆமா. சோ பிரம்மன் அப்படின்னா நம்மையும் குறிக்கும், ஆத்மாவை குறிக்கும். ஆனா பரபிரம்மன் பகவானை குறிக்கும். பர அப்படின்னா உயர்ந்த, உயர்ந்தது. பர என்ற சொல் உயர்ந்த என பொருள்படும். ஓகேங்க. 16 பிரபாவம் பௌருஷம் பிராகு காலமேகே யதோ பயம் அகங்காரமி மூடஸ்ய கர்த்து பிரகிருதி மேயுஷ. படிக்கிறாங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானின் பாதிப்பு காலத்தின் விளைவுகளில் உணரப்படுகிறது. அது ஜட இயற்கையை தொடர்பு கொண்டு ஏமாற்றப்பட்ட ஆத்மாவின் போலி ஆளுமையால் மரண பயம் கொடுக்கும் தன்மையது. பொருளுரை. உயிரினத்தின் மரண பயம் உடலின் தன் முனைப்பு பற்றிய போலி ஆளுமையால் ஏற்பட்டதாகும். எல்லாரும் மரணத்துக்கு அஞ்சுகிறார்கள். உண்மையில் ஆத்மாவிற்கு மரணம் இல்லை. ஆனால் தன்னை உடலுடன் இனம் காணுதலில் நாம் மூழ்கி இருப்பதன் காரணமாக மரண பயம் வளர்ச்சி அடைகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தில் 11.2.37 பயம் திவிதீயா பினிவேஷத சயாத் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. திவிதீய என்றால் பொருளை குறிப்பிடும் சொல். அது ஆத்மாவிற்கு அப்பாற்பட்டது. பொருள் என்பது ஆத்மாவின் இரண்டாந்தர வெளிப்பாடு ஆகும். ஏனெனில் பொருள் ஆத்மாவிலிருந்து உருவாகும் வர்ணிக்கப்பட்ட ஜடமூல பொருட்கள் பகவானால் அல்லது பரமாத்மாவால் உண்டாவது போல உடலும் ஆத்மாவின் விளைபொருள்கள் ஆகும். அதனால் பருவுடல் திவிதீய அல்லது இரண்டாம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆத்மாவின் இரண்டாம் மூலப்பொருளில் அல்லது இரண்டாம் காட்சி பொருளில் மூழ்கி இருப்பவர் மரண பயம் உடையவர். ஒருவர் தான் தனது என்பது தன் உடல் அல்ல என்று முழுவதும் ஒப்புக்கொண்டால் மரண பயம் பற்றி வினாவே எழாது. ஏனெனில் ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. ஆத்மா பக்தி தொண்டில் ஆன்மார்த்தமாக ஈடுபட்டால் அவர் முழுவதுமாக பிறப்பு இறப்பினின்று விடுபடுகிறார். அவருடைய அடுத்த நிலை பருவுடலிலிருந்து முழு ஆன்மீக விடுதலை பெறுவதாகும். மரண பயம் பரமபுருஷ பகவானின் பாதிப்பை சுட்டிக்காட்டும் காலன் அல்லது கால கூறின் செயலாகும். பிற சொற்களில் கூறினால் காலம் அழியக்கூடியது. படைக்கப்பட்ட எதுவும் அழிவுக்கும் கரைதலுக்கும் ஆளக்கூடியது. அது காலத்தின் செயலாகும். காலம் பகவானின் பிரதிநிதி ஆகும். அது நம்மையும் பகவானிடம் சரணடையும்படி நினைவுபடுத்துகிறது. பகவான் நேரமாக இருந்து ஒவ்வொரு கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவுடன் பேசுகிறார். பகவத்கீதையில் அவர் கூறுகிறார், ஒருவரின் அவரிடம் சரணடைந்தால் பின்னர் பிறப்பு இறப்பு பற்றிய பிரச்சனை இல்லை என்று. அதனால் நாம் காலக்கூற்றை நம் முன் நிற்கும் பரமபுருஷ பகவானாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது மேலும் பின்வரும் பதத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. அப்போ நம்ம பொய்யான ஆளுமையினால மரண பயத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம். பொய்யான ஆளுமைனா என்ன? நான் இந்த உடல், நான் இங்க ஒரு பெண், நான் இங்க ஒரு ஆண்,
நம்ம ஆத்மான்ற நினைவே நம்மளுக்கு 24 மணி நேரத்துல ஒரு சில கணங்கள் கூட இருக்காது. எப்படி செயல்படுவோம்? நான் இந்த குடும்பத்தின் ஒரு மனைவி, நான் சமையல் பண்ணணும், நான் அடுத்தடுத்து வேலைகள் செய்யணும். என் மைண்ட் ஃபுல்லா ஆக்குபைடு பை தட். அப்போ அடுத்தடுத்து நான் அந்த வேலைகள்ல ஈடுபட்டிருக்கேன். ஒரு ஒரு ஆணானவன் நான் இளமையில இருக்கும்போது அப்ப நான் ஒரு ஆண் அப்படிங்கிற ஒரு உணர்வு அந்த உணர்வு வர்றப்பவே ஒரு 10 வயதிலேயோ இல்ல 15 வயதிலேயோ ஒரு உணர்வு வெளிப்பாடு வரும். ஓ, நான் ஒரு ஆண், இது பெண், நான் இருவருக்கும் இடையே வேறுபாடு இருக்கு. அப்ப ஆண் என்பவன் நான் ஆளப்படுபவன், ஆள்கின்றவன், ஒரு பெண்ணை ஆள்கின்றவன், ஒரு ஒரு பெண்ணை நான் மனைவி அப்படிங்கிற பேர்ல வேலை வாங்கணும், அவளை நான் மணந்து கொண்டு இப்படி பலவிதமான எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாகுதே தவிர உடல் அடிப்படையில பேரை வச்சுக்கிறோம். அப்புறம் உடல் அடிப்படையில ஒரு படிப்பை வச்சுக்கிறோம். உடல் அடிப்படையில செயல்பட்டு கொண்டே இருக்கிறோம். அப்புறம் நம்மளுக்கு மரணம் வருது. இடைப்பட்ட நேரத்துல நான் ஆத்மா என்பதை உணர்வது, ஆத்ம தத்துவத்தை அறியக்கூடிய காலம் வெகு குறைவு. அப்படியே படித்தாலும் அதை நாம அனுபவ ரீதியா உணர்வது ரொம்ப கடினம். நான் ஆத்மா அப்படிங்கிற நிலையில யாருமே அதிகமா செயல்படுறது கிடையாது. இப்ப பகவத்கீதை பாகவதம் படிக்கும் போது அந்த உணர்வு இருக்கும். ஆனா இதை விட்டு வெளியில போனோம்னா மறுபடியும் போய் என்னோட வேலைகள் என்னன்னு நம்ம மூழ்கி போயிடுவோம். ஒரு ஆணாக இருந்தால் உழைப்பதில்ல, ஒரு பெண்ணாக இருந்தால் வீட்டு வேலை செய்யறதில்ல, இல்ல ஆபீஸ் போறதில்ல. இப்ப பெண்களும் நிறைய ஆண்களைப் போல உழைக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பாகவதம் படிக்கிறது, பகவத்கீதை படிக்கிறது, கேட்கறது, ஆத்ம தத்துவத்தை உணர்வது, ஆத்மா என்ற நிலையில் செயல்படுவது. சோ ஒரு ஆத்மாவின் நிலை என்ன? என்றும் பகவானுக்கு சேவை செய்வது. ஆண் பெண் பேதம், அதுக்கு ஒரு ஆணாக இருந்தால் அதற்கு குறிப்பிட்ட வேலை, பெண்ணாக இருந்தால் அதற்கு குறிப்பிட்ட வேலை அப்படின்ற எண்ணத்திலேயே நாம செயல்படுறோம். அதனால என்ன ஆகுதுன்னா மரண பயம் உண்டாகிறது. சோ நம்மளுக்கு அந்த தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா அப்படின்ற ஒரு நிலைகள் மாறிக்கொண்டே வருது. உடலுக்கு மாற்றம் இருக்கிறது, ஆனால் ஆத்மாவுக்கு மாற்றம் இல்லை. ஆத்மா என்று மாறாதது. இது 2வது அத்தியாயத்துல நிறைய ஸ்லோகங்கள் படிக்கிறோம். நாஜா இதே மரிய தேவா கதாசின் நாயம் புத்வா பவிதா வண்ண பூயக அஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ நா ஹன்யதே ஹன்யமானே சரீரே நயனம் சிந்தந்தி அஸ்திராணி நயனம் தகதி பாவக. இப்படி ஆத்மாவை பற்றிய பல தகவல்கள் நம்மளுக்கு பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல பகவான் சொல்றார். ஆத்மா என்றும் அழியாதது, எரிக்கப்பட முடியாதது, கொல்லப்பட முடியாதது. நான் ஹன்யதே ஹன்யமானே சரீரே, அதை உலர்த்த முடியாது, அதுக்கு குளிரோ வெப்பமோ கிடையாது, அது என்றும் நிரந்தரமானது, எட்டர்னல், நித்யோ நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் அப்படின்னு எத்தனையோ ஸ்லோகங்கள் நாம பாக்குறோம். ஆனா ஆத்ம நிலையில் நாம் இல்லாததால், உடல் பற்றிய எண்ணத்தில் செயல்படுவதால் மரண பயம் உண்டாகிறது. அப்ப காலங்கள் நம்மை கட்டுப்படுத்துது. சிறு வயது, இளமை, இளமையிலிருந்து முதுமை, முதுமையிலிருந்து நம்மளுக்கு முதுமை வர்றப்ப என்ன ஆகுது? பல மாற்றங்கள் உடல்ல. அப்ப தோல் எல்லாம் சுருங்கி போயிருது, கண்கள் எல்லாம் பார்வை குறைஞ்சிட்டு போய் பார்வை இல்லாமையே கூட போயிருது. அப்ப காது கேட்காம போயிருது, மூட்டு வலி ஏற்படுகின்றது, உடல தொய்வு ஏற்படுகின்றது, நடை தளர்கின்றது, நரைமுடி விழுகின்றது. இப்படி எத்தனையோ பல மாற்றங்கள் உருவாகி அப்புறம் மரணத்தை பற்றிய எண்ணம் வயதானப்போ ஆட்கொள்கின்றது. அப்போ என்ன ஆகுது? பயம் வருது. ஆனா பகவானின் நாமத்தை சொல்லும் பக்தர்களுக்கு என்னைக்குமே பயம் கிடையாது. அப்போ இங்க ஆத்மாவின் 2ஆம் மூலப்பொருளில் அல்லது 2ஆம் காட்சி பொருளில் மூழ்கியிருப்பவர் மரண பயம் உடையவர். ஆத்மாவின் 2ஆம் மூலப்பொருள் என்ன? ஆத்மாவை மூடி இருக்கும் இந்த ஜட உடல் தான் 2ஆம் மூலப்பொருள். அப்ப இந்த உடல் அல்ல அப்படின்னு ஒப்புக்கொண்டால் மரண பயம் பற்றிய வினாவே எழாது. ஏன்னா நிறைய தூய பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்க இங்க சேவை செய்யறதுக்கு வர்றாங்க. ஆனா அவங்க காலத்தினால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. வெளிப்புறமாக அவர்களுக்கு வயதான தோற்றம் வந்தா கூட அவங்க என்ன நினைக்கிறாங்க? இங்க நான் சேவை செய்யறேன், அங்க போனாலும் சேவை செய்வேன், எந்த உலகத்துக்கு போனாலும், ஈவன் என்னை கொண்டு போய் நரகத்துல போட்டாலும் அங்க பகவானுக்கு சேவை செய்யும் வாய்ப்பை எனக்கு கொடு அப்படின்னு. புழுவாய் பிறந்தாலும் நான் உன்னை நினைக்க மறக்க கூடாது
அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்க. சோ எந்த உடலை அவங்க ஆத்மா உள்ள போனாலும் அந்த உடல்ல இருந்து பகவானுக்கு சேவை செய்யவே அவங்க விரும்புறாங்க. அவங்க இருக்கிற இடம் பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வு பெற்றவர்கள். அப்போ பகவானின் ஆத்ம உணர்வுக்கு மேல தன்னை பற்றிய அறிவை மட்டுமன்றி பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்கின்ற தூய பக்தர்கள் அந்த எண்ணத்துல இருப்பதனால அவங்களுக்கு காலம் கட்டுப்படுத்துவது இல்லை. மேற்புறமாக நம்மளுக்கு தோணலாம், அவங்களுக்கும் வயசாகுது, அவங்களும் முதுமை அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கும் நரம்படி விழுகுது, அவங்களுக்கும் தொய்வு வருது. ஆனா அவங்க உடல் பற்றிய எண்ணத்துல கிடையாது. ஏன்னா அவங்க உணர்வு மேம்பட்ட நிலையில இருக்கு, நம்ம உணர்வு கீழான நிலையில இருக்கிறதுனால நம்ம கண்ணோட்டத்துல அவங்கள பார்க்கும்போது என்ன தெரியும், அவங்களுக்கும் வயசாகுது. ஆனா அவங்க உடல் நிலையில கிடையாது. உடல் தளத்திலிருந்து வேறுபட்டு அவங்க உணர்வு நிலையில மிக தூய்மையான நிலையில் இருப்பதால் அவங்களுக்கு மரண பயம் கிடையாது, காலம் கட்டுப்படுத்தாது. ஏன்னா பகவான் காலத்தினால் நான் இந்த உலகை கட்டுப்படுத்துகிறேன் அப்படிங்கிறார். அப்ப காலத்தால கட்டுப்படுபவர்களுக்கு என்னைக்கும் மரண பயம் இருக்கு. யாருக்கு? அது பௌதிகவாதிகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு கிடையாது. அப்ப காலம் பகவானின் பிரதிநிதி. அது நம்ம பகவானிடம் சரணடையும்படி தூண்டுகிறது. ஏன்னா நம்ம வயதாகும் போது நம்மளுக்கு பல நோய்கள் வருது, நமக்கு இயலாமை வரும்போதுதான் திரும்பி பார்க்கிறோம். அதனாலதான் குந்தி தேவி எனக்கு துன்பத்தையே கொடுங்கள்னு கேக்குறாங்க, துன்பம் வரும்போது. ஏன்னா காலம் இன்ப நிலையை என்னைக்கு வச்சிருக்காது. மேடு பள்ளம் மேடு பள்ளம், எப்படி பருவ காலங்கள் மாறுகின்றதோ அது போல. மார்த்தா ஸ்பர்சேஸ்து கௌந்தேய சீதோசன சுகதுக கதாக ஆகமாப்பாயினோ சனித்யாஸ் தாம் திதிசஸ்வ பாரதன்னு பாரத அப்படின்னா அர்ஜுனனுக்கு சொல்றாரு பகவான் கிருஷ்ணர். எப்படி இந்த ஜட உலகமானது பருவ காலங்கள் கோடையும் குளிரும் மாறி மாறி வருகிறதோ அது போல இந்த உலகில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருகிறது. அப்ப இன்பத்துல இருக்கிற மனிதன் பகவானை பற்றி நினைப்பது கிடையாது அதிகமா. அதனாலதான் ஆர்த்தோ அர்த்தாத்தே ஜிக்ஞாசும் ஞானிச்ச பரந்தப 4 பேர். அதாவது ஒருத்தர் துன்பத்தில் ஈடுபடுபவர்கள், துன்பத்துல அதிகமா கஷ்டப்படுறவங்க பகவானை நோக்கி தன் முகத்தை திருப்புகிறார்கள். பகவானே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், நீ எங்க இருக்க, நீ யாரு, நான் ஏன் பிறந்த, ஏன் இப்படி அடிபட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கு பக்தர்களோட ஒரு கருணை கிடைக்கும் போது பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிச்சு துன்பம் ஏன் வருது, இந்த ஜட உலகமே துக்க அலயம், அதனால இங்க துன்பத்துக்குள்ளதான் உட்காந்துட்டு நாம துன்பங்கிறோம். அப்ப துன்பத்தை விட்டு வெளியில போகணும்னா இந்த ஜட உலகை விட்டு நாம வெளியில போகணும். ஜட உலகில இருக்கிற வரைக்கும் துன்பம் தான். அப்போ சில சமயம் நாம துன்பம்னு அலறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பைத்தியத்தை பார்த்து பைத்தியம் திட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதுவே தெரியுதுல பைத்தியம்னு, அப்புறம் அதை ஏன் திட்டுறேன்? சோ அது நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தானே. அது போல இந்த உலகத்துல எப்படியோ பறந்துட்டோம் துக்காலயத்துல. துன்பம்னா துன்பம் இருந்துட்டு தான் இருக்கும். அதை விட்டு வெளியில போற வேலையை தொடங்கு, முயற்சியை தொடங்க வேண்டும். இந்த உலகை விட்டு எப்படி வெளியேற வேண்டும், அதை விட்டுட்டு எனக்கு துன்பம்னு நாம இப்ப இந்த இதுல வர்றவங்களே நாம சில சமயம் பேசுறோம், துன்பங்க, எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம். அதைத்தானுங்க படிக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? பக்தி பண்ணணும், அதை கேள்வி கேட்கணும். அதை விட்டுட்டு எனக்கு துன்பம் அப்படின்னு சொல்றது சில சமயங்கள் ரொம்ப கஷ்டப்படும் போது நம்ம பகவான் கிட்ட அதை பிரார்த்தனை பண்ணலாம். கண்டிப்பா பகவான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி தருவார். பக்தர்களுக்கு மட்டும் இந்த சலுகை. பக்தர் அல்லாதவர்களை பகவான் கண்டிப்பா இயற்கையோட சட்டத்துலதான் வைக்கிறார். ஆனா பக்திக்குள்ள வரும்போது பகவான் தன்னோட கையில ஏத்துக்கிறார், பக்தர்களுடைய கட்டுப்பாட்டை தன்னுடைய கையில வச்சுக்கிறார். சோ அதனால பக்தர்கள் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அது மாறும். அதனாலதான் சமூகம் சர்வபூதேஷு நமைத்வேஷு அஸ்தின பிரிக ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயி தேஷு சாப்பியகம் அப்படின்றார். அடுத்தது ஸ்லோகம் 17. யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா குறிச்சு வச்சுக்கோங்க, கடைசியில டிஸ்கஸ் பண்ணலாம். பிரகிருதே குணசாம்யஸ்ய நிர்விசேஷ மானவி சேஷ்டாய ச பகவான் கால இத்யுபலஷிதஹ. ஹரே கிருஷ்ணா. என் அன்பு அன்னையே, ஓ சுயம்பு மனுவின் மகளே, நான் விளக்கியது போல காலக்கூறு என்பதே பரமபுருஷ பகவான் ஆவார்.
அவரிடமிருந்து நடுநிலையான வெளிப்படுத்தாத இயற்கையின் பரபரப்பினால் படைப்பு தொடங்குகிறது. பொருளுரை: ஜட இயற்கையின் வெளிப்படாத நிலை பிரதான என்று அழைக்கப்படுகிறது. வெளிப்படாத ஜட இயற்கை பரமபுருஷ பகவானின் பார்வையால் கலக்கமுறும் பொழுது அது வேறுபட்ட வழிகளில் தன்னை வெளிப்படுத்துகிறது. இந்த கலக்கத்திற்கு முன் அது நடுநிலையில் உள்ளது. ஜட இயற்கையின் 3 குணங்களின் தொடர்பு இன்றி உள்ளது. அதாவது ஜட இயற்கை பரமபுருஷ பகவானின் தொடர்பு இன்றி எந்தவித வெளிப்பாடுகளையும் உருவாக்க முடியாது. இது பகவத்கீதையில் மிக அழகாக விளக்கப்பட்டுள்ளது. பரமபுருஷ பகவானே ஜட இயற்கையின் விளைபொருள்களுக்கு காரணம். அவருடைய தொடர்பு இன்றி ஜட இயற்கை எதையும் உருவாக்க இயலாது. இதற்குரிய ஒரு தகுந்த சான்று சைத்தன்ய சரிதாமிர்தத்திலும் தரப்பட்டுள்ளது. ஒரு ஆட்டின் கழுத்தில் உள்ள காம்புகள் மார்பு காம்புகள் போல் தோன்றினாலும் அவை பால் தருவதில்லை. அதுபோல ஜட இயற்கை மிகச்சிறந்த முறையில் செயல்படுவது போலவும் எதிர் செயல்படுவது போலவும் ஜட உலக விஞ்ஞானிகளுக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அது கலக்குபவர் காலம் பரமபுருஷ பகவானின் பிரதிநிதியின்றி செயல்படாது. காலம் ஜட இயற்கையின் சலனமற்ற நிலையை கலக்கும் பொழுது ஜட இயற்கை பல்வேறு வெளிப்பாடுகளை உருவாக்க தொடங்குகிறது. முடிவாக பரமபுருஷ பகவானை படைப்புக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஒரு பெண் ஆணால் சினைப்படுத்தப்பட்டால் அன்றி குழந்தைகளை உருவாக்க முடியாது. அதுபோல ஜட இயற்கையும் காலக்கூறின் வடிவில் பரமபுருஷ பகவானால் சினைப்படுத்தப்பட்டால் அன்றி எதையும் உருவாக்கவோ அல்லது வெளிப்படுத்தவோ இயலாது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்போ ஸ்வயம்புவின் மகளே அப்படின்னு சொல்லி ஸ்வயம்புவோட மகளான தேவகூதிக்கு கபில தேவர் சொல்றார், காலக்கூறுங்கிறது பகவான் தான். ஏன்னா பகவானே அகம் காலோஸ்மி அப்படின்னு சொல்லி அவர்தான் வெளிப்படுத்தப்படாத இயற்கையின் பரபரப்பினால் அவர் இந்த படைப்பை துவங்குகிறார். இப்ப ஜட இயற்கையின் வெளிப்படுத்தப்படாத நிலை அப்படின்னா பிரதான. இப்ப எப்படி நான் அதுக்கு சில பிரபுபாதர் அழகான ஓமை சொல்றாரு. ஒரு கிச்சன்ல நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க, கடுகு கருவேப்பிலை எல்லாம் வச்சிருக்கீங்க, காய்கறிகள் உப சாமான்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஆனா அது என்ன பண்றீங்க, நீங்க எல்லாம் போட்டு குக் பண்ணும்போது அது ரசம் சாம்பார் பொரியலா வெளிப்படுது. சோ வெளிப்படுத்தப்படாத நிலை அப்படின்னா இந்த ஜட இயற்கை 24 மூலக்கூறுகளும் அப்படியே தனித்தனியா இருக்கு. எங்க மகத் தத்துவத்துல அத ஒன்னுடன் ஒண்ணு மிக்ஸ் பண்ணும்போது, இப்ப காலம் அதனுடன் சேர்ந்து இணையும் போது முக்குணங்கள் காலம் அப்படின்னா அந்த முக்குணங்கள் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணையும் போது அது வேறுபட்ட பல பொருட்களா வெளிப்படுது. இப்ப நீங்க ஒரே சாமான் கடுகு எல்லாத்துலயும் போடுறீங்க. அப்போ அந்த கடுகு கூட சீரகம் மிளகு அதெல்லாம் போடும்போது அது ரசம் ஆகுது. சாம்பாருக்கு அதனோட கொத்தமல்லி எல்லாம் போடுவீங்க. இப்படி பல விதமான மிக்சிங் ஏற்படும் போது பலவிதமான தன்மையில பல பொருட்கள் உண்டாகுது. அப்போ பிரதான அப்படின்னா அது மிக்ஸ் பண்ணாத நிலையில, அப்போ அத பல விதமா அதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த தொடர்பினால ஜட இயற்கை பலவிதமா வெளிப்படுத்துது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அடிப்படை காரணம் பகவான் தான். அப்போ பகவான் இல்லாம இந்த ஜட இயற்கை கிடையாது. எப்படி ஒரு ஆட்டினோட கழுத்துல காம்புகள் மார்பு காம்பு போல தோன்றினாலும் அது பால் தர்றது கிடையாது. அப்ப விஞ்ஞானிகள் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய சிறு மூளையை கொண்டு இயற்கை தானாக செயல்படுகிறது, இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் வெடித்து இந்த உலகம் ஒன்றொன்று ஒவ்வொரு கோள்களும் உண்டாயிற்று, அது தானா செயல்படுது அப்படின்னு. ஆனா பகவான்ற ஒரு பிரதிநிதி இல்லாம இந்த உலகம் இந்த பிரபஞ்சங்கள் செயல்படாது. இப்ப கர்ப்போதக சாய் விஷ்ணு, சீரோதக சாய் விஷ்ணு அந்த புருஷ அவதாரங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப படைப்புக்கு காரணம் பரமபுருஷ பகவானே. எப்படி ஒரு பெண் ஆணால் சினைப்படுத்தப்படுகிறாளோ அப்பொழுதுதான் குழந்தை பிறக்கும். அது போல இந்த ஜட இயற்கையும் காலக்கூற்றின் வடிவில் பரமபுருஷனால சினைப்படுத்தப்பட்டால் அன்றி இது செயல்பட வாய்ப்பே கிடையாது. சோ பகவான் சக்திமானாக இருந்தா ஒரு இடத்துல இருந்தா கூட அவர் சக்திகள் மூலமாக இந்த பிரபஞ்சங்களை எல்லாம் அவர் சினைப்படுத்துகிறார். பூமி எப்படி தாய் போல, அவர் தந்தை போல. அப்ப அவருடைய சக்தி உள்ள நுழைஞ்சோன்னதான் பூமி செயல்படுது, அது சுற்ற ஆரம்பிக்கிறது. அதுல இருக்கிற உள்ள எல்லா பக்கமும் பகவான் சக்திகளாக
அவருடைய பார்வை செலுத்துகிறார். அவர் பார்வையின் மூலமாகவே இந்த ஜட பிரபஞ்சத்தை சினைப்படுத்துகின்றார். அவர் அப்படி பண்ணும்போதுதான் இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் இயங்குகிறது. மயா தக்ஷேன பிரகிருதி சூயதேச சராச்சரம் ஹேது நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே. அப்ப அடுத்தது ஸ்லோகம் 18. அந்த புருஷ ரூபேன காலரூபேன யோம் பகிஹ சமன்வேத்யேஷ சத்வானாம் பகவானாத்ம மாயையா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவான் அவருடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதன் மூலம் வெளியில் காலமாகவும் உள்ளே தன்னை பரமாத்மாவாகவும் வைத்துக்கொண்டு இந்த எல்லா வேறுபட்ட மூலக்கூறுகளையும் சரி செய்கிறார். பொருளுரை. மனதிற்குள் பரமபுருஷ பகவான் பரமாத்மாவாக உரைகிறார் என்று இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையிலும் பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவிற்கும் பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு சாட்சியாக செயல்படுகிறது. இதுவும் வேத இலக்கியத்தில் வேறு ஒரு இடத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது. 2 பறவைகள் உடலாகிய ஒரே மரத்தில் அமர்ந்துள்ளன. ஒன்று பார்க்கிறது, மற்றொன்று மரத்தின் பழங்களை தின்கிறது. தனிப்பட்ட ஆத்மாவின் உடலுக்குள் உறையும் இந்த புருஷ அல்லது பரமாத்மா பகவத்கீதையில் 13.23 உபத்ருஷ்டா சாட்சி மற்றும் அனுமந்தா இசைவு தரும் அதிகாரி என்று வர்ணிக்கப்படுகிறார். கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மா பகவானின் வெளி ஆற்றலினால் தனக்கு தரப்பட்டுள்ள குறிப்பிட்ட உடலின் இன்ப துன்பங்களில் ஈடுபடுகிறது. ஆனால் மேலான உயிரினம் அல்லது பரமாத்மா கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவிலிருந்து வேறானது. அவர் பகவத்கீதையில் மகேஸ்வரர் அல்லது பரம பகவான் என்று வர்ணிக்கப்படுகிறார். அவர் பரமாத்மா ஜீவாத்மா அல்ல. பரமாத்மா என்றால் மேலான ஆத்மா என்று பொருள். இந்த மேலான ஆத்மா கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவிற்கு வேண்டிய செயல்களை ஆணையிடுவதற்காக அவர் பக்கத்தில் அமர்ந்துள்ளார். கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா ஜட இயற்கையின் மீது ஆட்சி புரிய இந்த ஜட உலகிற்கு வருகிறது. பகவானின் ஒப்புதல் இன்றி ஒருவர் எதையும் செய்ய முடியாது. ஆதலால் அவர் ஜீவாத்மாவுடன் சாட்சியாக ஒப்புதல் தருபவராக வசிக்கிறார். அவர் போக்தாவும் ஆவார். அவர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவிற்கு பாதுகாக்கும் உடலோம்புதலும் தருகிறார். உயிரினம் உடலமைப்பில் பரமபுருஷ பகவானின் அங்கமாக இருப்பதால் பகவான் உயிரினங்களிடம் மிகுந்த பற்றுள்ளவர். துரதிர்ஷ்டவசமாக உயிரினம் வெளியாற்றலால் மயக்கமடையும் பொழுது அல்லது தடுமாறும் பொழுது அவர் பகவானுடன் கொண்ட நிலையான தொடர்பை மறக்கிறார். ஆனால் அவர் தன் உடலமைப்பு நிலையை உணர்ந்து கொண்டதும் விடுதலை பெறுகிறார். கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மாவின் அளவோடு கூடிய சுதந்திரம் ஒரு வரம்பிற்கு உட்பட்ட அவரது நிலையினை வெளிப்படுத்துகிறது. அவர் விரும்பினால் அவர் பரமபுருஷ பகவானை மறந்துவிட்டு ஜட இயற்கையின் மீது ஆட்சி செலுத்துவதற்கென்று போலியான ஆளுமையுடன் இந்த ஜட இருப்பிற்கு வரலாம். ஆனால் அவர் விரும்பினால் அவர் பகவானின் தொண்டிற்கு வரலாம். தனிப்பட்ட உயிரினத்திற்கு அந்த சுதந்திரம் தரப்படுகிறது. அத்தகையவரின் கட்டுப்பட்ட வாழ்வு முடிவுறுகிறது. அவர் தன் முகத்தை பகவானை நோக்கி திருப்பியவுடன் அவரது வாழ்வும் வெற்றி பெறுகிறது. ஆனால் அவர் தன் சுதந்திரத்தை தவறான முறையில் பயன்படுத்தி ஜட உலக வாழ்வில் நுழைகிறார். ஆயினும் பகவான் கருணையுள்ளவர். பரமாத்மாவாக அவர் கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவுடன் எப்போதும் உள்ளார். பகவானின் அக்கறையானது ஜட உடலிலிருந்து அனுபவிக்கவோ அல்லது துன்பப்படவோ இல்லை. அவர் ஜீவனிடத்தில் இசைவு தருபவராகவும் பார்வையாளராகவும் உள்ளார். அதனால் உயிரினம் அவரவரது செயல்களின் முடிவுகளாக நல்லது அல்லது தீயதை பெற்றுக்கொள்ள நேரிடும். கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவின் உடலுக்கு வெளியில் பரமபுருஷ பகவான் காலக்கூறாக உள்ளார். சாங்கிய முறை தத்துவத்தின்படி 25 மூலக்கூறுகள் உள்ளன. முன்பே வர்ணித்த 24 மூலப்பொருட்களுடன் காலக்கூறும் சேர்ந்து 25 ஆகும். படித்த சிறந்த தத்துவவாதிகளின் கருத்துப்படி பரமாத்மாவும் சேர்க்கப்பட்டு 26 மூலக்கூறுகளாக உருவாகிறது. ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. நன்றிங் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரி போல்.
ஸோ இது நன்றி. ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்லோகம். நாம ஏன் இந்த நிலையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அழகான பொருளுரை கொடுக்கிறாரு நம்ம ஸ்ரீல பிரபுபாதர். இது கவனமா கேட்கணும். அப்ப பரமபுருஷர் அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலம் வெளியில் காலமாகவும் உள்ளே தன்னை பரமாத்மாவாகவும் கொண்டு வேறுபட்ட மூலக்கூறுகளை சரி செய்கிறார். ஸோ நாம எல்லாம் இங்க அனுபவிப்பதற்காக பகவானை புறந்தள்ளி நானே அனுபவிக்கணும். எப்படி ஒரு குழந்தை வந்து அம்மா அப்பா பேச்ச கேட்காம உங்களை மாதிரி நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மாதிரி சமையல் பண்ண ரொம்ப ஆசைப்படுது. அம்மா சொல்றாங்க அடுப்புல நீ சுட்டுக்குவ, வேண்டான்னு. இல்ல நான் சமைச்சே ஆகணும்னு பிடிவாதம் பண்ற குழந்தைக்கு அம்மா கடையில போய் சந்தையில போய் சின்ன சின்ன விளையாட்டு சாமான்களை வாங்கி சரி இந்தா நீ சமையல் பண்ணுன்னு கொடுக்குறாங்க. அப்ப அந்த குழந்தை இல்ல இதுல செய்ய மாட்டேன், நான் அடுப்புலதான் செய்வேன்னு. அப்ப என்ன பண்ணுதுன்னா கை காலெல்லாம் சுட்டுக்குது. செய்ய தெரியல. அம்மா சொல்றாங்க நானே உன்னை பாத்துக்கிறேன், நான் சமைக்கிறத சாப்பிட்டு நீ என்ன அழகா இருக்கலாமேன்னு. அப்ப நான் சொல்றேன் பகவான்கிட்ட, நீங்க மட்டும்தான் தலைவரா இருக்கணுமா, கட்டுப்படுத்தணுமா? ஆன்மீக உலகுல அவர் மேல பொறாமை வருது. அந்த சின்ன பொறாமையினால பகவான் வந்து நம்மளுக்கு இந்த விளையாட்டு போன்ற உலகத்தை படைத்து இந்த நீயும் போய் ஒரு தலைவனாக இரு, ஒரு அம்மாவா இரு, ஒரு மாணவியா இரு, இப்படின்னு பல அந்த நாடக மேடையில பல வேஷங்களை நம்மளுக்கு கொடுக்கிறார். நாமெல்லாம் அதுல நடிச்சுட்டு இருக்கோம். உண்மை இல்லை, ஆனா உண்மையான நிலை கிடையாது. ஆனா இங்க ரொம்ப அடிபடுறோம். நாம நினைச்சுக்கிறோம் உண்மையாவே இருக்கிறோம், உண்மையாவே அதுதான் நிலைன்னு. ஆனா நாமெல்லாம் இங்க நாடக மேடையில நடிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த உணர்வு வந்து நான் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு இருக்கேன். உண்மையில நான் அம்மாவா கேட்டா கிடையாது, ஆத்மா. உண்மையில நான் ஒரு பெண்ணா கேட்டா கிடையாது, ஆத்மா. உண்மையில நான் ஒரு இந்த உலகத்துல இந்த நிலத்துக்கு உரிமையாளனா கேட்டா கிடையாது, நான் ஒரு ஆத்மா. இந்த உடல் போகக்கூடியது. இந்த உடலுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுல ஒரு பேரை இத்துண்டு நிலத்தை வச்சுக்கிட்டு அது என்னுடைய நிலம், ஐயோ அவன் வந்து இதை பறிச்சுட்டான், அவன் வந்து இந்த பணத்தை பறிச்சுட்டான், என் வீட்டை இவன் வந்து ஆக்கிரமிச்சுட்டான், இப்படி பலவித குழப்பங்கள்ல ஈடுபட்டிருக்கோம். ஏன்னா பகவான் எப்படி இருக்கார் நம்ம கிட்ட, அப்ப கூட நம்மளை தனியா விடல. என் குழந்தை போய் என்னை விட்டுட்டு இருக்க முடியாது, அவதான் தப்பா நினைச்சிருக்கா. ஒரு அப்பா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தை தன்னை விட்டு போகும்போது நீ என்னை விட்டு போக வேண்டாம், என்னோட சொத்திற்கு நீ அனுபவி, என் கூடவே இரு, நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த பையன் வந்து இல்ல, நானா போய் நீ என்ன என்னை பேசுற, நீ என்ன என்னை கட்டுப்படுத்துற, நானா போய் சம்பாதிக்கிறேன்னு வெளியில போயிடறான். அப்பா வந்து அந்த பையனுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வழியில இந்தாங்க அவனுக்கு அந்த பணத்தை தந்துருங்க, இந்த ஆர்டர் நான் கொடுத்ததா சொல்ல வேண்டாம், இந்த ஆர்டர் உங்க மூலமா நான் அவனுக்கு வாங்கி தர்றேன் அப்படின்னு நிறைய சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா அப்பா அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாரு. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு அப்படின்னு சொல்லி நாமெல்லாம் பகவான் வந்து நம்மளை ஈன்றவர், அவருடைய அங்க துணுக்கு நாம் எல்லாமே. ஆனா நாம அதை மறந்து பகவானை விடுத்து நான் மட்டும் அனுபவிக்கணும், நானே செய்யறேன், நானே அனுபவிக்கிறேன் அப்படின்னு. ஆனா பகவான் நம்மளுக்குள்ள மறைஞ்சிருக்கார் பரமாத்மாவாக, உள்ள இருந்து ஹெல்ப் பண்றாரு. எப்படின்னா என்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக, பல கோடி ஜென்மமா பல விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்காக உபத்ரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்குள்ள சாட்சியா இருக்கார். அதனால தான் நம்மளுக்கு சாட்சியா இருக்கிறதுனால பல தவறுகள் செய்தாலும் நமக்கு தண்டனை உண்டு. ஏன்னா அவர் சாட்சியா இருக்கார். நான் நினைச்சுக்கிறேன் யாரும் என்னை பார்க்கலன்னு, ஆனா உள்ள பரமாத்மாவாக இருந்து எனக்கு சாட்சியா இருக்கார். எனக்கு இசைவும் தருகிறார், இசைவு தரும் அதிகாரியாக. நான் விருப்பப்பட்டா மட்டும் பத்தாது, அதை வந்து ஒருத்தர் வந்து சாங்ஷன் பண்ணணும், சாங்ஷனர் அப்படின்னு சொல்லி பகவான் எனக்கு சாங்ஷன் பண்றார். நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சாங்ஷன் வேணும். ஆனா அதுக்கு பலன் இல்லை, எனக்கு கர்ம பலன் வந்து புண்ணிய பலன்கள் இல்லை அப்படின்னா அதுக்கு பகவான் அதுக்கும் வழி காட்டுறார். நீ இவங்க படிப்பு செலவுக்கு நீ ஏத்துக்கோ, உள்ளிருந்த என்னை தூண்டுகிறார், எந்த எண்ணங்களை தூண்டுகிறார். சோ ஆசைப்படுற அளவுக்கு நம்ம விருப்பங்களை அவர் பூர்த்தி பண்ணிட்டே இருக்கார். ஆனாலும் என் ஆசைகள் முடிவற்ற நிலையில் இருக்கு, அதனால பல ஜென்மங்களை எடுக்கிறேன். பகவான் அதுக்கு இசைவு தரும் அதிகாரியாக உபத்ரஷ்டாவா இருந்து மறுபடியும் அதுக்கு தர்றார். இப்படி தருகிறார். ஆனாலும் என் விருப்பங்கள் நிறைவேறவில்லை, மறுபடியும் ஆசை பேராசை அதை ஜென்மமா அது தொடர்ந்துட்டே இருக்கு.
இதுதான் நம்ம வாழ்க்கை சக்கரம். அதனாலதான் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசை இல்லாத ஒரு நிலை வரும்போது, எல்லாவற்றையும் நாம் துறக்கும் போதுதான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கை, இந்த ஜட வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வருது. அப்ப இந்த நாம அந்த கட்டுண்ட நிலையில இருக்கிறோம். அப்ப பரமபுருஷ பகவான் மகேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுறார். மகேஸ்வரர் அப்படின்னா அவர் தான் கட்டுப்படுத்துகிறார் பரமாத்மான்ற நிலையில. அப்போ அவர் தான் பரமாத்மா. ஆத்மா இல்ல பரமாத்மா. பரம அப்படின்னா மேலான, நாமெல்லாம் ஆத்மா, அவர் பரமாத்மா. அப்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஆத்மா ஜட இயற்கையின் மீது ஆட்சி புரிய இந்த ஜட உலகுக்கு வர்றோம். பகவான் ஒப்புதலின்றி ஒருவர் எதையும் செய்ய முடியாது. அவர் சாட்சியா ஒப்புதல் தரணும். என் கையை தூக்குனா கூட அதுக்குரிய தேவதைகள் அதுக்கு எனக்கு அலோவ் பண்ணணும். இப்ப 33 தேவர்கள் நம்மளோட ஒவ்வொரு உறுப்பிற்கும் அதிகாரியா இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க? பகவானுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்க. இப்போ ஒரு மேனேஜர் எம்டி இருக்காருன்னா அவருக்கு கீழே பல மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், சேல்ஸ் மேனேஜர், மெயின்டெனன்ஸ் மேனேஜர், இப்படி பல பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் யாருக்கு கட்டுப்பட்டவங்க? எம்டி கட்டுப்பட்டவங்க. அது போல இங்க பகவானுக்கு கட்டுப்பட்டு அந்த தேவர்கள் நம்ம உடம்புல ஒவ்வொன்றுக்கும் அதிகாரியா இருக்காங்க. இப்ப நான் பேசணும் அப்படின்னா வர்ண பகவான் அதுக்கு அலோவ் பண்ணணும். இல்லைன்னா என்னால பேச்சு நின்னுடும். என்னோட உடம்புல பேச்சு நின்னுடும். சோ எனக்கு புத்தி வரணும், பகவானை பற்றி பேசணும்னாலும் அதுக்கு மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனம் அந்த ஞாபகத்தை அவர் தரணும். அப்பதான் என்னால பேச முடியும். இல்லைன்னா எனக்கு மறதி வந்துடும். இப்படி நாமெல்லாம் ஒரு தனிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு சிறு சுதந்திரம் இருக்கு. ஏன்னா பகவான் இருந்து நாம பிரிஞ்சதுனால சிறு சுதந்திரத்தை என்கிட்ட கொடுத்திருக்காரு. அப்ப நம்மள தடஸ்ர சக்திகள், மதில் மேல் பூனைகளாக, நான் ஆன்மீகத்திலும் இருக்கலாம், பௌதிகத்திலும் இருக்கலாம், பகவான் கட்டுப்பாட்டுக்கு கீழேயும் வரலாம், மாயாவோட கட்டுப்பாட்டு கீழேயும் வரலாம். ஆனா அதற்குரிய பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். பகவானோட கட்டுப்பாட்டுல இருந்தோம் அப்படின்னா நாம இந்த பிறவியை அறுக்கலாம். ஆனா மாயோட கட்டுப்பாட்டுல இருந்தானா மறுபடியும் துன்பங்கிற அந்த நம்ம இடைவிடாமல் சொல்றோம் இல்லைங்களா, எனக்கு எங்க வீட்டுல இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படின்னு, அதுக்குள்ளேயே மறுபடியும் அந்த குளத்துக்குள்ளே குட்டைக்குள்ளேயே நம்ம ஒழுகலாம். இப்படி மாறுபாடுகள் இருக்கின்றது. அப்போ பகவானை நோக்கி முகத்தை திருப்பியவுடன் நம் வாழ்வு வெற்றி பெறுகிறது. ஆனா நம்ம சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் போது, ஏன்னா நம்மளுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கு, அதை தவறா பயன்படுத்தும் போது நாம் கட்டுண்ட நிலைக்கு ஆளாகின்றோம். அப்ப பகவானின் அக்கறையானது ஜட உலகிலிருந்து அனுபவிக்கவோ அல்ல துன்பப்படவோ இல்லை. அவர் ஜீவனிடத்தில் இசைவு தருபவராகவும் பார்வையாளராகவும் இருக்கிறார். இப்ப பகவான் நம்மளுக்கு உபத்ரஷ்டா ஹனுமந்தா பக்தா போக்தா மகேஸ்வர அப்படின்ற நிலையில இருக்கிறார். அப்போ அதனால் உயிரினம் அவரவரது செயல்களின் முடிவுகளாக நல்ல தீய விளைவுகளை பெற்றுக்கொள்ள நேரிடும். அப்ப புண்ணிய பாவ செயல்கள் நாம செய்யறோம். ஆனா பக்திக்குள்ள வரும்போது புண்ணிய பாவ செயல்களை விடுத்து நாம் பக்தி தொண்டாக செய்கின்றோம். அதுக்கு புண்ணிய பாவ செயல்கள் கிடையாது. அப்ப கட்டுப்படுத்தப்பட்ட ஆன்மாவின் உடலுக்கு வெளியில் பரமபுருஷ பகவான் காலக்கூறா இருக்கிறார். சாங்கிய முறைப்படி அது 25வது மூலக்கூறு. அப்போ முதலையே பார்த்தோம் 25, 24, அப்புறம் காலக்கூறு. அப்போ இன்னும் சிறந்த தத்துவாதிகள் கருத்துப்படி பரமாத்மாவும் சேர்க்கப்பட்டு 26வது மூலக்கூறாக இங்க சொல்லப்படுது. ஸோ இதுல ரொம்ப அழகா தெளிவா விளக்குறாங்க. கவனமா கேட்டவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இனி இதுக்கும் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அல்லது கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம்.